மஸ்ஜித் இந்தியாவில் நில அமிழ்வுக்கு யார் காரணம்? டிபிகேஎல் வாய் திறக்குமா? விஜயலட்சுமியின் குடும்பத்தினருக்கு என்ன பதில்? கோலாலம்பூரின் மைய பகுதியான மஸ்ஜித் இந்தியாவில் ஏற்பட்டுள்ள நில அமிழ்வுக்கு உண்மையில் யார் காரணம் என்பது தற்போது மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது. சம்பந்தப்பட்ட இடத்தில் நடைபாதையை திட்டமிட்டு அமைக்காதது ஏன்? அந்த மேம்பாட்டு திட்டத்திற்கு பொறியியலாளர் முறையாக நியமிக்கப்பட்டதா? சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்த இடத்தில் நில அமிழ்வு ஏற்பட்டுள்ளது. அதன் பின்னர் அது சீர் செய்யப்பட்டதாக டிபிகேஎல் தெரிவித்திருந்தது. அப்படியானால் தொடக்கத்திலேயே அங்கு வேலைகள் முறையாக மேற்கொள்ளப்படவில்லை என்பது இதன் மூலம் நிரூபணமாகியுள்ளது. நடைபாதையின் கீழ் சிமெண்ட் கான்கிரீட் போடாமல் மேலாப்பாக கற்கள் போட்டு மூடப்பட்டதால் முதல் முறை நில அமிழ்வு ஏற்பட்டுள்ளது. அதனை சீர் செய்யும் போதும் தரமாக செய்யாததால் மீண்டும் நில அமிழ்வு ஏற்பட்டுள்ளது. இதனை யாரும் மறுக்க முடியாது. அந்த இடத்தில் நடைபாதைகளை மேம்படுத்தும் குத்தகை யாருக்கு வழங்கப்பட்டது என்பதை டிபிகேஎல் தெரிவிக்க வேண்டும். மஸ்ஜித் இந்தியா முழுவதும் சீர் செய்யப்பட்ட பகுதிகளின் மொத்த செலவு எவ்வளவு என்பதையும் வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட சாலையில் மேம்பாட்டு பணிகளின் குத்தகையில் ஊழல் நிகழ்ந்ததா என்பதை ஊழல் தடுப்பு ஆணையம் விசாரிக்க வேண்டும். இச்சம்பவம் அல்லது சாலை மேம்பாட்டு திட்டத்திற்கும் நடப்பு அரசாங்கத்திற்கு தொடர்பும் இல்லை.